வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவராலாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் லீனியர் அல்ஜிப்ராவில் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்பு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டிஆர்பி ஏஇ ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பர்டிகுலராக என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓவராலாக சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுங்கள். பர்டிகுலராக 8 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குங்கிறதுனால இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷன் அந்த 8 சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் என்னோட சைடில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ஏஇ அண்ட் டிஆர்பி ரெண்டுத்துக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக்கே மெட்டீரியல் லான்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த வீக் வந்து கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள், கிளாஸஸ் பாருங்கள். உங்களுக்கு பேசுகிறது புரியுதா, கிளாஸஸ் கன்வீனியண்ட்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்டிருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இதை பாருங்கள், உங்களுக்கு ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு, கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெண்டிங் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் இருக்குது. அது கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக தான் லான்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, டிசம்பர் மந்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மேக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 3 செமஸ்டரில் படித்த ஓவரால் மேக்ஸை தான் நம்ம உங்களுக்கு டிஆர்பியில் சிலபஸாக வச்சுருக்காங்க. மேபி நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கான கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, கேட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் இது தான் இருக்கும், இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஆர்பிக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் டிசம்பர் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏஇக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜான் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜான் மந்த்துக்கு உங்களுக்கு நான் ஷெடியூல் கொடுத்துருப்பேன். எது எடுப்பேன் அப்படின்னா சர்க்யூட் தியரி எடுக்கிறதா சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ ஏஇக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜான் மந்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் பாருங்கள். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எங்கிட்ட அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட் மெயினாக கேட்குறது, மேம் எங்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, ஈவன் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்க்யூட் தியரிக்கே நான் ஒரு 10 புக்ஸ் வச்சுருக்கிறேன், ஆனால் என்ன படிக்கிறது மேம், எந்த ஆர்டரில் படிக்கிறது? அதனால தான் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய கிளாஸஸ் வந்து எடுத்த உடனே வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்குள்ளே வந்துட மாட்டேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5-6 டாபிக் இருக்குது இன்ஜினியரிங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதில் லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரைவ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லென்த்தி ஆகும். பட் இது வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே பேசிக்ஸு, அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா 5 டாபிக் நீங்கள் கம்பல்சரி கவர் பண்ணணுமா? ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் மேக்ஸ்னாலே எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோ, மேக்ஸ்னால் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சம்ஸு சால்வ் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது 2வது விஷயம்தான். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின் கொஷின்ஸ் எதில் கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் எழுதக்கூடியது மார்க் பேஸ்டு. நீ இப்போ 8 மார்க் எழுதுகிற அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பக்கம் 2 பக்கம் நீ ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் நீ லென்த்தியாக எழுதணும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீ எப்படி சால்வ் பண்ண, என்ன ப்ரிப்பேர் பண்ண, அதெல்லாம் அங்கே விஷயமே கிடையாது. கரெக்டான ஆன்சரை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீ கொண்டு வரியா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது அந்த இடத்துல உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, நான் பர்டிகுலராக மேக்ஸுக்கு மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு கண்டிப்பாக வருவீங்க, அது தெரியும். ஆனால் அதை தாண்டி அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக ஓவர்டேக் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ராப்பர்ட்டிஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்குமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேட்டா நெட்வொர்க்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேட்டா நெட்வொர்க்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 7 லேயர்ஸுக்கு ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு டேட்டாவை என்ன பண்ண முடியாது, சென்ட் பண்ண முடியாது. இப்போ டேட்டா லிங்க் லேயர்னால் அது என்ன தான் பண்ணும், ஃப்ரேமாக தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா லிங்க் லேயரில் அது ஒரு ரூலாக அசைன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா மேம்? ஏன்னா மேம் மேக்ஸ் எடுத்துகிட்டு டேட்டா நெட்வொர்க்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களே மேம் அப்படின்னு கேட்காதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, டேட்டா நெட்வொர்க்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஒரு ப்ராசஸ் அப்படின்னா சம் ப்ரோட்டோகால்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம் ரூல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக அப்படின்னா, நீ டைரெக்டாக போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதை விட ஷார்ட்கட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் ப்ராப்பர்ட்டி படிக்கணும். எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாகவும் கேட்பாங்க, இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை நீ சம்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? தேர்டு கேட்டகரி தான் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா சம்ஸாக கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சம் சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதி வைக்கிறீங்களே தவிர அதை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நீங்களாக யோசிச்சு ஸோ இப்போ இதுக்கு இப்படி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கின்ஸ் மாதிரி கூட நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக புரியும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியே எதுக்காக பார்க்குறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ஈஸியான டாபிக்னு. சரி, இதை எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே மற்ற சப்ஜெக்ட்ஸை விட மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகுறது அப்படிங்கிறது மேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதுலேயும் இந்த பர்டிகுலராக லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன், எல்லா இடத்துலையுமே இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா மேம்? எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, நீ லீனியர் அல்ஜிப்ரான்னு யோசிக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக மேட்ரிக்ஸ்னு யோசிச்சு பாரு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையுமே படிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், சிக்னல் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், மோஸ்ட்லி ப்ராசஸிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா டேரெக்டாக வீடியோ எடுத்தேன் அப்படின்னா உள்ளங்க என்ன ப்ராசஸ் முதல்ல நான் பண்ணுவேன், அதை முதல்ல மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவேன். அதாவது ஒவ்வொரு டாட்டில் எனக்கு என்ன பிக்சலோட வேல்யூ இருக்குங்கிறத நான் முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அதை மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இன்டென்சிட்டியை ஏற்றுறது, குறைக்கிறது, பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஃபைனலாக நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய பழைய அவுட்புட் மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ரீசேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது. அப்போது சிஸ்டம்க்கு புரிஞ்ச லாங்குவேஜாக நான் அந்த இடத்துல நான் மாற்றுறேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல சிஸ்டம்க்கு புரியுது அப்படின்னாலே நீ கொடுக்கக்கூடிய இமேஜாக இருக்கட்டும், சிக்னலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீ முதல்ல அதை என்னவா மாற்றணும்னா மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஓகேங்களா? அப்புறம் மேட்ரிக்ஸுக்கு அப்புறம் கேல்குலேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ இது எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ லீனியர் அல்ஜிப்ராங்கிறது நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்கம்மா. ஓகேவா? நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷனில் ஏன்னா அந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிஃபோர் தட் வி ஹாவ் டு மேக் என்னது மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்த டாபிக் மேட்ரிக்ஸ் தான்ப்பா. டிட்டர்மினண்ட்டுக்கு அதுக்கு அடுத்த டாபிக் மேட்ரிக்ஸ் தான். பட் நான் பேசிக்ஸாக இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து டிட்டர்மினண்ட். ஓகேங்களா மேம்? டிட்டர்மினண்ட்லாம் தெரிஞ்ச விஷயம் மேம், அதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ராங்கிறது நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன். ஸோ நிறைய இருக்குது, கிரிப்டோகிராஃபி, தென் அந்த மாதிரி நம்மளோட மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராசஸிங்கிற வேர்டு. ஓகேவா? ஒரு இதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறேன், அது ஆடியோவோ வீடியோவோ இமேஜோ சம்திங், ஒரு நெட்வொர்க்கு ஒன்று நான் என்ன அப்படின்னா செக் பண்ணுறேன் அப்படின்னாலே அந்த இடத்துல மேட்ரிக்ஸுங்கிறது எனக்கு தேவைப்படுதுன்னா அப்போ அங்கே வந்து லீனியர் அல்ஜிப்ரா தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ நான் ப்ராக்டிக்கலாக லீனியர் அல்ஜிப்ரா எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, சரி மேம், இந்த லீனியர் அல்ஜிப்ராவில் என்னென்ன மேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது ஈஸியான டாபிக் அப்படின்னு. ஸோ ஒரு 5 டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்குமா. அது என்னென்ன டாபிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினண்ட்டு, தென் அதுக்கு அடுத்தது மேட்ரிக்ஸு. ஏற்கனவே சொன்னல, பசங்க படிக்கிறது தெரிஞ்சிரும், ஆனால் எப்படி படிக்கிறது, ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. இப்போ இந்த டாப்பிக்கை படிக்கிறோம், இது படிக்கணுமா வேண்டாமா, இம்பார்ட்டனாக இல்லையா, ஸோ நம்ம தான் படிச்சுட்ருக்கோமா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீ இந்த டாபிக் கவர் பண்ண போகிறேன்னா டிட்டர்மினண்ட்டு, மேட்ரிக்ஸு, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸு, ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
5 டாபிக்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி கவர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் தான். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போவேன்னா ஜஸ்ட் 2x2 2x2 3x3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ லீனியர் அல்ஜிப்ராவில் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போ நான் சொன்ன ஆர்டர் எல்லாமே அதுலேயும் மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கிடையாது, வேல்யூவை பொறுத்து அந்த மேட்ரிக்ஸோட நேம் மாறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 0, அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு 0 0ன்னு வேல்யூ இருக்குன்னா அது அப்பர் ட்ரையாங்குலரு, அதுவே கீழே இருக்குது அப்படின்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸில் நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கும், அதில் ப்ராப்பர்ட்டிஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த 5 டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா ஓவர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது நமக்கு இப்போ நான் இதில் வந்து என்ன கவர் பண்ண போகிறேன்னா டிட்டர்மினன்ட்டும் தென் டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குப்பா. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஓவர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங் 2x2 மேட்ரிக்ஸ். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ABCD, ஓகேவா? இது ஒரு மேட்ரிக்ஸ். இதை என்ன சொல்லுவாங்க? 2x2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு 2 வேல்யூ 2 காலம்ஸ் இருக்குது. முதல்ல ரோ அண்ட் காலம் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ரோ அப்படின்னா இப்படி, இதுதான் ரோ. ஓகேங்களா? இதுதான் ரோ. R1 R2 R3 இந்த மாதிரி இருக்கிறது தான் ரோ. இப்படி இருக்கிறது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன அப்படின்னா 2 ரோ, ஐ மீன் என்னது 2x2ல இருக்கிறதுனால நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? D = நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு கிராஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போட்டுருவீங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து நமக்கு தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா AD - BC. ஓகேங்களா? நான் ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, பட் த சேம் டைம் 1 -3 2 -5 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது ரேண்டமாக நான் ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ இதுக்கு உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் உனக்கு கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறம் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா மேம் டிட்டர்மினன்ட்டெல்லாம் தாண்டி அதுக்கடுத்தது நம்ம மேட்ரிக்ஸ் இதில் தானே மேம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லைம்மா, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படின்னா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியும் கேட்பாங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு என்னென்னா ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த கிளாஸ், இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸில் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்கங்கிறதையும் இதே வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இது 2x2 மேட்ரிக்ஸு. ஸோ வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணணும். சில பேர் மேம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா மேம் இதை எடுத்துகிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாதுமா. நான் கிளாஸஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா A to Z, அதாவது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் ரீச் ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணி அதாவது மாட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்லோ லேர்னர். ஸோ என்னோடய கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்னா ஓவராலாக எல்லாருக்கும் புரியணும். ஸோ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா ஜஸ்ட் நீ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கோ வீடியோ. ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மேத்ஸில் நிறைய பேருக்கு இதெல்லாம் சின்ன பண்ணுற மிஸ்டேக்னால ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக வரும். அதுக்காக தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -5. ஓகே, இன்னொரு விஷயம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் என்ன தான் வரணும்? கம்பல்சரி மைனஸ் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் நான் போட்டுட்டேன். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை, அதனால தான் நான் வேல்யூ என்ன எடுத்திருக்கேன்னா வேல்யூவே மைனஸில் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக்ஸ். இப்போ பாரு, 1 × 5 -5ங்கிறதுனால இங்கே -5 போட்டேன். ஓகேவா? ஸோ 3 2s are 6, எனக்கு என்ன வரும்? -6 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ்ன்னு போட்டு நான் 6ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி கொஷின்ஸ் இந்த மாதிரி தாம்மா இருக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 1 வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக் 2x2 மேட்ரிக்ஸில் எப்படி டிட்டர்மினன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போது 3x3 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோயேன். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ
ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் போட்டிருப்போம். 1 2 3 3 1 2 2 1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 2x2 வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு வந்து என்னது கிராஸாக மல்டிப்ளை பண்ணி நடுவில் மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பட் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக டீட்டெயில்டாக சொல்லணும்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 2x2 மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா நான் என்ன வேல்யூ எடுக்கிறனோ நம்ம மேக்ஸில் அப்படி தான் படிச்சிருப்போம். ஸோ என்ன வேல்யூ எடுக்கிறனோ அந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் மேட்ரிக்ஸு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்தனா என்னது இப்போ 1 எடுத்துக்கிறேன்னா இதையும் விட்டுட்டு அப்போ நான் எதை எடுத்துப்பேன்? 1 2 1 3. ஓகேங்களா? ஸோ அப்போ டீட்டெயிலாகவே உங்களுக்கு எழுதுகிறேன் பாரு. இப்போ நான் 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 1 2 1 3. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன வேல்யூ எடுக்கணும்னா இந்த வேல்யூ எடுக்கணும். ஆனால் கம்பல்சரி நடுவில் என்ன போடணும்னா மைனஸ் போடணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ஆர்டரில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணணும்? அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா விட்டுருவேன். ஸோ அப்போ விட்டுட்டேன்னா எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 3 2 2 3. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம்ப்பா போர்டு தெரியுதா? ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் விட்டுட்டேன்னா மீதி இருக்கிறது 3 1 2 1. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2x2 மேட்ரிக்ஸுக்கு போட்டோம்ல. ஸோ அதே மாதிரியே போட வேண்டியதுதான். அப்போ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள் 1. இப்போ இது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியறதுக்காக மேபி இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேம் நான் இப்போ தான் டிஆர்பினா என்ன மேம் எல்லோரும் ஈஸியில் வேகன்சி அதிகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மேம் படிக்கலாமா அபி எலிஜிபிளானு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எப்போது நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மேபி மறந்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எடுத்துகிட்ருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த ஒரு சம்மு மட்டும் எப்படி 3x3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு? இந்த 1ங்கிற வேல்யூவை அப்படியே வச்சுக்கோ. இது அப்போ எனக்கு என்னது 2x2 மேட்ரிக்ஸா? இப்போ 2x2 மேட்ரிக்ஸுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிராஸாக மல்டிப்ளை பண்ணி நடுவில் மைனஸ் போடணும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஸோ 1 × 3 3 மைனஸ் 1 × 2 2. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது மைனஸ் கம்பல்சரி போட்டிருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் போட விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அதுக்கு அடுத்தது 3 3s are 9 2 2s are 4 plus 3 × 3 minus 2. Okay. Finally, if you simplify this equation அப்படின்னா you will get the answer. So 3 minus 2 9 உனக்கு என்ன வரும்? 1 minus 2 9ல் 4 போயிடுச்சுன்னா 5 plus 3 so 1. Then அதுக்கு அடுத்தது 1 minus 10 plus 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா -6 வருங்களா? ஸோ மைனஸ்னால் 4 10ல் 4 போயிடுச்சு அப்படின்னா -6. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட 3x3. ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக நானாக ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ போட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது 2x2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, 3x3க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சம்மு வந்து எப்படி கேட்டாலும் உங்களுக்கு என்னென்னா மோஸ்ட்லி மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட்டுன்னு டேரெக்டாக கேட்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக கேட்க மாட்டாங்கப்பா. இந்த டாபிக்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் நம்ம வேறு ஃபார்முலா வச்சு பார்த்துருக்கோம்ல மேம். மேட்ரிக்ஸுக்கு எப்படி வரும் அப்படின்னா மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா டிட்டர்மினன்ட்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். 1/2 x1 y1
x2 y2 x3 y3 1 1 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா டிட்டர்மினண்ட்டை என்ன பண்ண முடியாது, டிட்டர்மினண்ட்டுங்கிறது டைரெக்டாக டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு எந்த இடத்துலையுமே கேட்க மாட்டாங்கப்பா. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருவாங்கன்னா 3 வெர்டிசஸ் கொடுப்பாங்க. வெர்டிசஸ் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள் தானே பார்த்துட்ருக்குறோம். ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 3 கார்னர் தான். x1 y1 x2 y2 x3 y3. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதனால் உனக்கு இந்த 3 வெர்டிசஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த 3 கார்னர் வேல்யூ மட்டும்தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லைம்மா, ஃபார்முலாலாம் கிடையாது. கொடுத்துருக்க வேல்யூவை முதல்ல இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமா, அதே மாதிரி கண்டுபிடிச்சா போதும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இது என்னென்னா டைரெக்டாக டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லாமல், அதாவது ஜியோவில் வந்து உங்களுக்கு எப்படின்னா மெஷர்மெண்ட்டில், அதாவது ட்ரையாங்கிளில் எனக்கு ஏரியாவோட வேல்யூ என்ன, சரி மேம் இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலாங்கிறீங்க. இப்போ குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்கும், உனக்கு 4 கார்னர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன மேம் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். அப்போ 4 கார்னர்னால் நீ என்ன பண்ணிக்கணும், அதை 2 ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி 4 கார்னர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ நீ இதை 2ஆக டிவைட் பண்ணனா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் கேட்க மாட்டாங்க. பட் எனிவே நீங்கள் அடுத்தது எப்படி கேட்கலான்னா, சரி மேம் இப்போ 3 வேல்யூ கொடுத்ததுனால நீங்கள் இந்த ஃபார்முலான்னு சொல்கிறீங்க, 4 வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 4 வேல்யூக்கு நீங்கள் 4x4 மேட்ரிக்ஸ் வச்செல்லாம் பண்ணக்கூடாதுமா. ஜஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள், அதாவது இந்த 3 வேல்யூவை வச்சு இந்த ஒரு ஃபார்முலா, அடுத்து இந்த 3 வேல்யூவை வச்சு இன்னொரு ஃபார்முலா. ஓகேவா? அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், 2 ஏரியாவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 2 ஏரியாவை ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு டவுட்டுக்காக மேபி 3 வேல்யூக்கு பதிலாக வேறு எப்படி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, டிட்டர்மினண்ட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸில் வந்து இந்த கொஷின்ஸும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே? ஸோ அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எப்படி கேட்பாங்கன்னா 3 வேல்யூ கொடுத்துட்டு, இந்த 3 கார்னர் வேல்யூ கொடுத்துட்டு, அது என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் நான் இப்போ போடுவேன். 3 வேல்யூவும் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதை தவிர்த்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து கொலினியரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொலினியரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணுவேன்னா, ஒன்றும் இல்லை, சேம் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன சொன்னேன் நான், அங்கே என்ன தான் கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உனக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வருதுன்னு வச்சுக்கோயேன். 0 வந்துச்சு அப்படின்னா அது கொலினியர், இல்லை அப்படின்னா அது கொலினியர் இல்லைங்கிறத சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கொஷின்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ்ஸு கொடுத்துட்டு வெதர் யூ செக் இட் இஸ் கொலினியர் ஆர் நாட் அப்படின்னா, நீ ஒன்றும் இல்லை, பேசிக் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆன்சர் 0ல் வருதான்னு பார்க்கணும். வந்ததுன்னா கொலினியர், வரலனா நாட் கொலினியர். ஓகேங்களா மேம்? அப்போ கொலினியர்னால் என்ன மேம் அப்படின்னா, ஆக்சுவலாக எதுக்கு மேம் 0 வருது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த லைன்ஸ்லேயே, அந்த ட்ரையாங்குலரோட லைன்ஸ்லேயே அந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? அப்படி இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அப்போ என்னென்னா டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு மாதிரி கொஷின் கேட்கணுன்னா, ஒன்று இதுக்கப்புறம் எடுப்பேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை டேரெக்டாக கேட்டால் அப்படி கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி எங்கே செக் வைப்பாங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் தான் கேட்பாங்க. ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜஸ்ட்டு ஏரியா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொலினியரா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் போடலாமா? ஓகேம்மா, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்ளம் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இங்கே என்னென்னா 3 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த ஃபார்முலாவுமே டைரெக்டாக கேட்பாங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரெண்டுது கூட பசங்களுக்கு தெரியும், பட் இந்த இது வந்து என்ன வேல்யூ வரும், மேபி அதில் 0ன்னு கூட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ஃபார்முலாஸே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அப்படி பார்த்தேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்டில் எழுதணுமா. ஸோ இப்போ 1/2 x1 y1 ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டை அப்படியே எழுத வேண்டியதான். 4 - 3 - 2 5, ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ கிடையாது, அதனால் நான் 1 போட்டுக்கிறேன். ஸோ 1/2ன்னு போட்டுட்டு, ஓகேங்களா, நம்ம டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், 2 × -3 - 5 -1 × 4 minus of 2 plus 1 into 4 5s are 20 minus 3 2s are 6. ஏன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், இது புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்மா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. 1/2 2 into -8 - 1 6 plus 1 into 20 minus 6 வந்து உங்களுக்கு என்ன வரும், 14 வருமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1/2 8 2s are 16 -6 plus 14. ஓகே, 1/2 minus 22 -22 plus 14. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா -8 / 2. ஸோ அதனால் எனக்கு என்ன வரும்னா -4 வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏரியா எப்படி என்ன எதில் இருக்கும், மைனஸில் இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, புரியுதுங்களாப்பா, ஏன்னா நமக்கு பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வந்து என்ன அப்படின்னா 4 வரும். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, கொடுத்துருக்கக்கூடிய வெர்டிசஸ்க்கு வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறது ஓகே. அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் சம்மில் இது கொலினியரா இல்லையா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்னது, சேம் இதே மாதிரியே போடணும். ஆனால் என்ன வரணும், நமக்கு 0 வந்தது அப்படின்னா என்னது, அது கொலினியர். இல்லை அப்படின்னா அது என்ன, அது கொலினியர் கிடையாது. அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்கே, லைன்ஸில் இல்லை, அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லப்பா, இந்த இடத்துல எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னது, சேம் இதே ஃபார்முலா தான். என்ன வரும், 1/2 -1 -1 5 7 8 11. ஓகே, ஸோ அப்போ 1/2 இதை போட்டிங்கன்னா -1 7 -11 மைனஸ், ஏற்கனவே ஒரு மைனஸு, இப்போ வேறு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +1 × 5 - 8 +1 × சப்போஸ் போர்டு தெரியல, கிளியராக இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு தான், ஏன்னா இதெல்லாமே நீ சம்ஸை பார்த்துட்டு நீயே சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வாய்ஸை சப்போஸ் போர்டு கிளாரிட்டி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வாய்ஸ் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 55 மைனஸ் என்ன வரும், 48 56. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 1/2 கரெக்டாக போட்டிருக்கோமா, 55 5. ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. -1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், -4 +1 × -3 +1 × -1. ஓகேங்களா, இதுக்கு இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுறேன்ப்பா. (1/2 +4 -3 -1). ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும், -4 +4 வேல்யூ வந்து 0 0/2 எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா கொலினியர். ஓகேங்களா, புரியுதுங்களாப்பா, நான் எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளமாக கேட்கலனாலும் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷனாவோ இல்லை இந்த ஃபார்முலாவாவோ ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், லீனியர் அல்ஜிப்ராவில் ஃபர்ஸ்ட் டாபிக் டிட்டர்மினன்ட். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆர்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். டிட்டர்மினன்ட்டு, அடுத்து மேட்ரிக்ஸு, ஐகன் வேல்யூஸு, ஐகன் வெக்டார்ஸு, தென் அதுக்கப்புறம் வெக்டார்ஸ். ஓகேங்களா,
ஸோ வெக்டார்ஸ் கூட இந்த லாஸ்ட் ஒன் கூட வேண்டாம், அது ஓவராலாக இருக்கக்கூடிய அல்ஜிப்ராவில் நீங்கள் கவர் பண்ணக்கூடியது. பட் நம்ம சிலபஸில் வெக்டார் இல்லை, பட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரூல் அப்படின்னு. அதுவே இப்போ நான் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் சொல்லும்போது இன்னுமே தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா, சரி இதெல்லாம் இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த டாப்பிக்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விடுங்க, நான் இப்போ இது வரைக்கும் சம்ஸ் போட்டிருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வார்த்தை, அது என்னது? டிட்டர்மினண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் நான் கண்டுபிடிக்கக்கூடியது என்ன? ஒன்று டிட்டர்மினண்ட் தான். அது 2x2 இருந்தாலும் சரி, 3x3 இருந்தாலும் சரி, 4x4 இருந்தாலும் சரி. ஸோ எதுனாலுமே நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இப்போது ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணாமல் டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்கு நான் போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனா உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா? ஓகே, இதில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இது ரோ, இது காலம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத சொல்லிடுறேன். ரோ அண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் அஃபெக்டட். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே மேம், நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, பட் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகே மேம், அப்போ நான் என்னோடய இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமானா கிடையாது. அதாவது ரோ அண்ட் காலம். ஓகேவா? இப்போ என்னென்னா இப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறோம்? ப்ராப்பர்ட்டின்னு படிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண, இப்போ இங்கே C3 எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல, ஸோ நான் இங்கே மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் நான் சொல்லலாமா? ரோ அண்ட் காலத்தை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. ஓகேவா? இது இப்போ எப்படிப்பா சேஞ்ச் ஆகிருக்கு? இப்படி இருக்கக்கூடிய ரோ இப்படி இருக்கக்கூடிய காலம் எனக்கு இப்படி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ரோ அண்ட் காலத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஓவராலாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எல்லா ரோ, அதாவது இங்கே இருக்கக்கூடியதை இப்படி. ஓகேவா? ஸோ ஓவராலாக 3 ரோஸ் இருக்குன்னா 3 ரோஸையும் அதை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகாது? டிட்டர்மினன்ட் வேல்யூ இங்கே எனக்கு என்ன வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸுக்கு நீ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு வேல்யூ 4 வருது அப்படின்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது உனக்கு நீ என்னன்னா கண்ணை மூடிட்டு அதை என்ன போட்டுடலான்னா 4 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம் மேம், அப்போ நான் இது எப்படினாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி தானே மேம் ஆகணும், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்புறம் நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேனே மேம் அப்படின்னு கேட்பீங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது எந்த இடத்துல உனக்கு யூஸ் ஆகுதுங்கிறத தான் சொல்கிறேன். இப்போது இந்த மேட்ரிக்ஸை இங்கே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூவையும் கொடுத்துருவாங்க. அதான் சொன்னல, இப்போ இதோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னா இதை உல்ட்டாவாக கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நீ ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்தனா இந்த சம்மை கையே வைக்காமல் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே இருக்கிற வேல்யூவை தூக்கி இங்கே போட்டிருப்பேன். ஓகே, தெரியல இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ நீ என்ன பண்ணணும்? முதல்ல மேட்ரிக்ஸை பார்க்கணும். அப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ அவன் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்குறான், நம்மக்கிட்ட என்ன கேட்குறான், அப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குது? கண்டிப்பாக இந்த ரோ காலமில் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்னவோ அதே வேல்யூ தான் இங்கே அப்படியே வரும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னால் தமிழில் என்னப்பா சொல்லுவாங்க? சேமாக இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. இங்கே பாரு, A1 A2 A3 ஓகே. இப்போது இதுக்கு என்ன சொன்னேன் நான்? இப்படி ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம்
3x3 மேட்ரிக்ஸ்லாம் போட்டு ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேவா? இல்லைனா நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. அப்போ நீ அந்த ப்ராப்பர்ட்டியை நீ படிச்சிருக்கணும், ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல கிவன் டேட்டா என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கம்பேர் பண்ணனா அதில் அந்த ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நீ ஆன்சர் போட்டுற வேண்டியதான். அப்போ நீ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கவே வேண்டாம்ல. ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் கண்டுபிடிக்காதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டுபிடிக்கலன்னா நிறைய டைம் சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன, ஐகன் வெக்டார்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்கம்மா, காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 20 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் வந்து சம்ஸாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட பிரெயின் ஓரியன்டாக தான் இருக்கும். பார்த்தோன்னே இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ஓகேவா? இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பாரு, அடுத்த ப்ராப்பர்ட்டி ஐடென்டிக்கல், ஓகே? இதில் என்ன ஐடென்டிக்கல், என்னோட ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எனக்கு சேமாக இருக்குது, ஓகேவா? அப்படி சேமாக இருந்ததுன்னா நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கவே வேண்டாம், டிஃபால்ட்டாக என்ன போட்டுடலான்னா 0 அப்படின்னு போட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இங்கே பாருங்களேன். சரி மேம், சரி நீங்கள் டிட்டர்மினன்ட் 0ன்னு போட்டுடலாம், அது எப்படி மேம் வரும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீ இப்போ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ வச்சு நீயே ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம டிட்டர்மினன்ட் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம்ல, சால்வ் பண்ணும்போது உனக்கு இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டிஃபால்ட்டாக 0 தான் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு ரூலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படின்னா என்ன அர்த்தம், நீ கண்டே பிடிக்க வேண்டாம், இந்த ரோவும் அப்போ ரோ மட்டுமா மேம்னு கேட்டிங்கன்னா ரோ அண்ட் காலம் ரெண்டுக்குமே எலிஜிபிள்மா. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ரோ பேஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கிறேன், மேட்ரிக்ஸ் போட்டிருக்கிறேன். அப்போது இதே மாதிரி இந்த வேல்யூவும் உனக்கு சேமாக இருக்குது, ஓகே? இந்த ரோவும் இந்த காலமும் சேமாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் ஷுட் பி 0. புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டி புரியுதா? அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம்மில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா -4 3 2 1 5 7 இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, ஓகேவா? அப்படி என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸை முதல்ல உத்து பார்க்கணும், பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் உனக்கு தெரியணும் இந்த மேட்ரிக்ஸில். அப்போ நீ பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவேன்னா, ரோ 1ம் ரோ 2ம் சேமாக இருக்குது, ஸோ அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும்னு போட்டுடலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்ரிக்ஸை புரிஞ்சுக்காமோ ஏதோ ஒரு சம்மு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து இது வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்த கொஷின். இப்போ என்னென்னா ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது, ரோவை காலமாக நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இதில் எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருதோ அதே தான் எனக்கு அங்கேயும் வரும், ஓகேவா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது, எனக்கு வேல்யூ சேமாக இருக்குன்னா, ரோ வேல்யூ சேமாக இருந்தாலும் சரி, காலம் வேல்யூ சேமாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும், ஓகேங்களா? அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஓகே? இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, சரி மேம் இப்போ என்னோட டவுட், இப்போ நான் உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன், இப்போ 2 ரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னது, 2 ரோ வேல்யூ சேமாக இருக்குது, 3ஆவது ரோ வேல்யூ வந்து உனக்கு சேமாக இல்லை. ஸோ நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வந்து உனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போது 3 வேல்யூமே உனக்கு சேமாக இருந்தது அப்படின்னா, அதாவது A1 A2 A3ங்கிற மாதிரி 3 ரோ 3 காலம் எல்லாமே உனக்கு சேமாக இருந்தது அப்படின்னா உனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 2 3 1 2 3 1 2 3ன்னு வச்சு உனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், 2 ரோவாக இருந்தாலும் சரி, 2 காலமாக இருந்தாலும் சரி, உனக்கு என்னது 2 ரோ காலம் எதுவாக இருந்தாலும் வேல்யூ சேமாக இருக்குன்னா நீ டிட்டர்மினன்ட்டே கையே வைக்க வேண்டாம், வேல்யூவை 0ன்னு போட்டுருன்னு சொன்னேன். அதுவே 3மே சேமாக இருந்தால் என்ன வருங்கிறத நீங்கள் எனக்கு ஆன்சரில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச். நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அட்ஜசன்ட் ரோ அண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 A3 B1 B2 B3, ஓகே? இது என்னோட மேட்ரிக்ஸு. இதில் அட்ஜசன்ட் ரோங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோவாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, இதை கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா?
நான் அதை என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணனா எனக்கு டிட்டர்மினன்ட், ஏன்னா நம்ம அதை தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ தானே கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ B1 B2 B3 A1 A2 A3 C1 C2 C3. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இது என்னோட கிவன் மேட்ரிக்ஸு, இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டிட்டர்மினன்டோட வேல்யூ என்ன வரும்னா, இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கியோ அதே வேல்யூ தான் இங்கே வரும், ஆனால் முன்னாடி ஒரு மைனஸ் வரும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 8 வருதுன்னா, அப்போ இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா -8 வரும். ஓகேவா? அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதாவது ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ரோ மட்டும் இல்லாமல் காலம்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ காலம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க, டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. அதில் நீ மைனஸ் போட்டு எழுத வேண்டியதான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இன்னுமே ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன்னா, கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு கீழே அதாவது கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்லேயே உனக்கு மோஸ்ட்லி 0 இல்லை அதே வேல்யூவிலே மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கனாலே அடுத்து நீ இந்த மேட்ரிக்ஸை பார்க்கணும். ஓகே, என்னென்னா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ உனக்கு ரோ காலமை இன்டர்சேஞ்ச் பக்கத்தில் இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா மைனஸில் எடுத்து எழுதிடணும். இல்லை அப்படின்னா 2 ரோவும் சேமாக இருக்குது, 2 காலமோட வேல்யூவும் சேமாக இருக்குன்னா நீ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன போட்டுற வேண்டியதான், 0 போட்டுற வேண்டியதான். ஓகேங்களாப்பா? ஸோ புரியுதுங்களா? இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்குறோம், ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணாலும் காலத்தை ரோவாக சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா அன்சேஞ்சுடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? டிட்டர்மினன்ட் வந்து அன்சேஞ்சுடு. அடுத்து செகண்ட் இதில் என்னென்னா என்னது ஐடென்டிக்கல். ஏன்னா இப்போ உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக புரியும், ஏன்னா நான் தமிழில் தான் பேசியிருக்கிறேன், உனக்கு நான் பேசினது புரியும். பட் இந்த ஐடென்டிக்கல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் புரியலன்னு வச்சுக்கோ, என் ப்ராப்பர்ட்டி அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஐடென்டிக்கலாக இருக்குது, என்னோட 2 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்குன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னங்கும் போது உனக்கு ஐடென்டிக்கல் அப்படின்னாலே, ஏன்னா இதெல்லாமே என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டெக்னிக்கல் வேர்டு. ஸோ அப்போ செகண்ட் இது என்னென்னா ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படிங்கும் போது என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? தென் தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன் நான், தேர்டு வந்து என்ன அப்படின்னா என்னதுமா சொன்னேன், தேர்டு வந்து இது ஐடென்டிக்கலு, தேர்டு வந்து இன்டர்சேஞ்ச். அட்ஜசன்ட் ரோவாக இருக்கட்டும் அட்ஜசன்ட் காலமாக இருக்கும், நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா மைனஸில் டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மல்டிப்ளை, அதுக்கு அடுத்தது சம்மு, ஐ மீன் அடிஷன். இப்போ பாருங்களேன், MA2 MA3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இதில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அதாவது இதோட வேல்யூ ஐ மீன் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவானது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இப்போ இது இந்த ரோல எனக்கு எதுப்பா காமனாக இருக்குது, M காமனாக இருக்காப்பா. ஸோ எல்லா இடத்துலையும் M இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ரோவாவது ஒரு காலமாலே, அதாவது ஒரு ரோனா என்னது, இந்த டோட்டல் இதுலேயும் Mங்கிற ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வெளியில் எடுத்துக்கலாம். நான் இப்போ வெளியில் எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும், A3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஓகே ஸ்கேலிங் ஃபேக்டர் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்படி ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்கன்னா இதுக்கு நீ என்ன பண்ண தேவையில்லை, புதுசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து உனக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த எம்மோட ஸ்கேலிங் ஃபேக்டர் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு அப்போ இங்கே உனக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி, அதாவது இந்த 8ங்கிற வேல்யூவை இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனாலும் 8 2s உனக்கு என்ன வருது, 16 வருதா. ஸோ அதுதான் ஆன்சர். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போது ஸ்கேலிங் ஃபேக்டர் உள்ள மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்லாம் புதுசாக கண்டுபிடிக்க வேணாம். ஜஸ்ட்டு வரக்கூடிய டிட்டர்மினன்ட்டோட இந்த ஸ்கேலிங் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுதான் என்னோட 4th ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது 5th ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், அடிஷன் சொன்னேன்னா. ஸோ அடிஷன் வந்து என்னென்னா சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா? அதுலேயும் எனக்கு ஒரு பர்டிகுலர் ரோவோ காலமோ எனக்கு என்னது
ஆட் பண்ணியிருந்தா போதும். இங்கே பாரு, a1 + α1 b1 b2 b3 c1 c2 c3. ஓகேவா? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ எனக்கு எப்படி டிட்டர்மினண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இல்லை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன்? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதே ஒரு டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ அதுலேயே நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா, தனித்தனியாக பிரித்து ஸ்கேலிங் ஃபேக்டரை தனியாக பிரித்து மேட்ரிக்ஸை தனியாக பிரித்து மேட்ரிக்ஸுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, அப்படியும் போடலாம். இப்போ எனக்கு எதுவுமே கொடுக்கல மேம், இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் வந்து காமன், இது ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால ரொம்ப எலாபரேட்டாக எடுக்கிறேன். இங்கே பாரு, இப்போ வந்து உனக்கு 2 8 14 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மேட்ரிக்ஸ் எப்படி வச்சுக்கலாம், 1 4 7 வச்சுட்டு 2 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு மட்டும் நீ என்ன கண்டுபிடிச்சா போதும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி வரக்கூடியதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? நான் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால தியரிட்டிக்கலாக டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்பர்ட்டிங்கிறது சும்மா படித்து வச்சுக்கிட்டேன்னா ஒன்றும் புரியாதுப்பா. ஓகேவா? ஏன்னா அவங்க டேரெக்டாக கொஷின் கேட்க மாட்டாங்க, ப்ராப்பர்ட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னா, சால்வ் பண்ண இந்த மாதிரி வருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது மல்டிப்ளை. இப்போ அடிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் அடிஷனுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வேல்யூலாம் பெருசாக இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது உனக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வேல்யூலாம் இப்போ 12 × 18னா எனக்கு மல்டிப்ளை எனக்குலாம் ஆன்சர் தெரியாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா கால்குலேட்டரில் தான் போடுவேன் நான். ஓகேவா? ஸோ அங்கே நமக்கு கால்குலேட்டரும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், a1 a2 a3 b1 b2 b3 c2 c3 ப்ளஸ், ஓகேவா, இது எப்படி எடுத்துக்கலாம், α1 β1 γ1, அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே வந்துடும், b1 b2 b3 c1 c2 c3 இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்படி என்ன பண்ணால் போதும், இதுக்கு தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ அண்ட் காலம் சேஞ்ச் பண்ணால் டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது, சேம் வேல்யூ வரும். அப்புறம் ஐடென்டிக்கல் வேல்யூ பார்த்தோம், அது செகண்டு. தேர்டு வந்து அட்ஜசன்ட் ரோ அண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸில் டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும். தேர்டு. ஃபோர்த்து மல்டிப்ளை பார்த்தோம். ஃபிஃப்த்து சம்மு பார்த்தோமா. சிக்ஸ்த்து ஒன் பார்த்தோன்னா ஆடு சம்மு, ரெண்டுத்தையுமே சேர்த்து உனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாரு, a1 a2 ப்ளஸ் அதாவது உங்களுக்கு எப்படின்னா மல்டிப்ளை சம்மு ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா PA2, அடுத்து A2 ப்ளஸ் PA3 தென் A3, அடுத்து B1 PB2, அடுத்து B2 ப்ளஸ் PB3, அடுத்து B3, C1 ப்ளஸ் PC2, அப்புறம் இங்கே C2 PC3 C3. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை அதிகம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே என்னென்னா எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த வேல்யூவை, ஏன்னா இது அந்தளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸ்கேலிங் ஃபேக்டாரும் அடிஷன் வேல்யூவும் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவோட இங்கே இருக்கக்கூடிய A2 வேல்யூவை ஆட் பண்ணி, அதுவும் எப்படி டைரெக்டாக ஆட் பண்ணல, அது கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் ஸ்கேலிங் ஃபேக்டர் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி, அதே மாதிரி ரெண்டாவது ரோவில் என்ன பண்ணியிருக்காங்க, மூணாவது இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்க, மூணாவது இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இந்த இது வந்து உனக்கு எப்படின்னா சம்ஸில் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க போது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக கேட்கலாம். ஸோ சம் அண்ட் ஆட் இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா உனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா சேம் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா? ஸோ ஒரு பேசிக் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு உனக்கு அங்கே சேமாக இருக்கும். புரியுதுங்களாப்பா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட்டோட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுக்கே 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டைரெக்டாக தான் கேட்பாங்க. டைரெக்டாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நார்மல் மேட்ரிக்ஸ், அதாவது அதிலே கொடுத்துருப்பாங்க, கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு தான் உனக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை டைரெக்டாக கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ராவில் பேசிக்ஸு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு டிட்டர்மினன்ட் தான் பார்த்துருக்குறோம்.
டிட்டர்மினண்ட்டில் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு முன்னாடி லீனியர் அல்ஜிப்ராங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக படிக்கிறோங்கிறத பார்த்துட்டு தான் டிட்டர்மினன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ பர்டிகுலராக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படி கேட்டாங்கனாலே டிஃபால்ட்டாக என்னது டிட்டர்மினன்ட் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் கம்பல்சரி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளே கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு இழுத்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலெலாம் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு நான் இந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இதுவே உங்களுக்கு போதும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஸோ டிட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் A to Z ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் இந்த இதுக்கு அப்புறம் ஓகே மேம் எடுக்கிறது புரியுது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸஸ் வீடியோஸாக தான் போகும். மோஸ்ட்லி மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ டைம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பேர் வந்து பர்டிகுலராக மேம் ஆல்ரெடி நான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு மட்டும் வீடியோஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்டிகுலராக இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு ஏன்னா அதுக்கு சோர்ஸு ப்ளஸ் வீடியோஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு பர்டிகுலராக மேக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 days கிளாஸஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 to 3 டைமிங் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து ப்ராக்டிஸ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு நான் கொஷின் கொடுத்துருவேன். கொஷின்னா புக் பேக் ஜஸ்ட்டு அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே கொடுத்துருவேன். சாட்டர்டே சண்டே நீங்கள் எந்த டாபிக் முடிச்சிருக்கோமோ அந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏக்கு ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபீஸ் வந்து 7,000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏஇ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.